Anim in Tamil DJ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டெத் பேரடி எபிசோட் 9. இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரோட சுயரூபத்தையும் டார்க்கர் சைடையும் பார்க்க போறோம். இந்த எபிசோட் ஆரம்பிச்ச உடனே நம்ம டெக்கமோட அசிஸ்டன்ட் கிட்ட பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் மெமரியும் அவன் ஷேர் பண்ணியிருக்கான். அவளுக்கு பாத்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஷன், இது என்ன காம்ப்ளெக்ஸான மெமரியா இருக்கு, எவன் நல்லவனே சொல்ல முடியலையே, இது ஒரே ட்ராஜடி அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறா. அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா அந்த பையன் என்ன சொல்றான்னா, என் தங்கச்சி அவன் துன்புறுத்தினானோ அவனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கிட்டையும் அவனுக்கு இன்னொரு மெமரி பிளாஷ் ஆகுது. என்ன அப்படின்னா, அவனோட தங்கச்சி இவன் கிட்ட சொல்லியிருக்கா, அண்ணா என்ன ஒருத்தன் துன்புறுத்தினான், அவனோட கூட்டாளி ஒருத்தன் அதை வேடிக்கை பார்த்தான் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதெல்லாம் அவன் என்ன சொல்றான்னா, நான் கொன்னவனோட கூட்டாளி ஒருத்தர் இருக்கான், அவனையும் கொன்னாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்றான். வா கேமை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு 2 பேருமே கண்டினியூ பண்ணும் போது பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆபீசருக்கு ரத்த கக்கி கீழே விழுறாரு. அவருக்கு சில ஞாபகங்கள் வருது. அவர் பொண்டாட்டி எவன் கொன்னானோ அவன் இவர் கண்டுபிடிச்சு கொண்டுட்டு இருக்காரு, அது அவருக்கு ஞாபகம் வருது. இந்த பையன் என்ன ஆச்சுன்னு கேட்க, ஒண்ணு இல்லப்பா கேமை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கண்டினியூ பண்றாங்க. திருப்பியும் பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இந்த பையன் கொன்னான் பாத்தீங்கன்னா ஒருத்தனை, அவனோட வீட்டுக்கு இந்த போலீஸ் ஆபீசரும் வந்திருக்காரு. அந்த டைம் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் ஓடி வந்து அவரை ஸ்டாப் பண்ணிருக்கான். அது வேற யாரும் இல்ல, இந்த பையன் தான். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, அவனோட கூட்டாளி தான் வந்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இவனையும் குத்திட்டு இருக்கான். இவரும் செத்துட்டாரு. உடனே டெக்கம் பார்த்து கேட்கிறாரு, நான் செத்துட்டேன் அப்படிதானே அப்படின்னு கேட்ட உடனே அவன், ஆமா நீங்க செத்துட்டீங்க, இந்த கேம் பாத்தீங்கன்னா யார் எவனுக்கு போறது எள்ளுக்கு போறது அப்படின்னு முடிவெடுத்துக்காக தான் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்றாரு, இது மாதிரி நான் ஒரு கேஸ் விஷயமா தான் அங்க வந்திருந்தேன், நீ அந்த டைம் தப்பா என்ன குத்திட்ட, சரி நான் செத்துட்டேன் ஓகே, எனக்கு என்ன அருவருப்பா இருக்குன்னா, அந்த கேவலமானவனை குத்தின கத்தியாலேயே என்ன குத்திட்ட, அந்த ரத்தமும் இப்ப என் உடம்புல கலந்துச்சு பத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப கேவலமான விஷயமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அடடா ஒன்னும் பண்ணாத நல்லவரை கொடுட்டுமே அப்படின்னு இந்த பையன் வருத்தப்பட, அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரா டெக்கம் பார்த்து, நானும் கிட்டத்தட்ட உங்களை மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா அந்த பையன் கிட்ட, நீ சொன்னது கரெக்ட் தான், அதாவது உன் தங்கச்சிய அவன் கெடுக்கும் போது நானும் அங்க பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே இந்த பையன் கோவப்பட்டு, நீங்க ஏன் அவனை தடுக்கல, நீங்க தடுத்திருந்தா என் தங்கச்சி நல்லா இருந்திருப்பாள் அப்படின்னு அவன் சொல்ல, நான் வந்து தடுத்திருந்தேன்னா அவன் குற்றம் பண்ணிருக்க மாட்டான், அப்புறம் எனக்கு கொல்றதுக்கு காரணம் கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்றான். இந்த பையன் பாத்தீங்கன்னா இவர் அடிக்கிறதுக்கு ஓடி வரான். அதுக்கிட்டையும் டெக்கம் அவனை பிடிச்சி வச்சிடறான் த்ரெட் மூலமா. உடனே அவன் என்ன கேட்கறான்னா, என் தங்கச்சி நீ காப்பாத்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நான் காப்பாத்திருந்தா அவன் உஷாராயிட்டு இருப்பான், 10வதுக்கு உன் தங்கச்சி நான் காப்பாத்திருந்தாலும் அவன் வேற ஏதாவது பொண்ணுக்கு எடுத்துதான் செஞ்சிருப்பான் அப்படின்னு அவன் சொல்றான். இது ஒரு காரணமா, இதுக்காக என் தங்கச்சி காப்பாத்தாம விட்டுட்டியா, நீயும் கெட்டவன் தான், உன்னை நான் கொன்னே தீருவேன் அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு அந்த போலீஸ் சொல்றேன்னா, நான் தான் ஆல்ரெடி செத்துட்டேனே, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கிட்ட டெக்கம் பாத்தீங்கன்னா நான் அவருக்கு சாய்ஸ் தரேன் அப்படின்ட்டு என்ன பண்றான்னா, அந்த போலீஸ் ஆபீசரை த்ரெட்ல கட்டி தங்க விட்டுட்டு இந்த பையன்கிட்ட என்ன பண்றான்னா, அந்த போலீஸ் ஆபீசரோட காயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது மொத்தத்தையும் வச்சுட்டு அவன் யூஸ் பண்ண கத்தியையும் கொடுக்கறான். நீ வேணா இந்த கத்தி மூலமா அந்த காயின்ஸை குத்துன அப்படின்னா அவனுக்கு உயிர் போறதை விட பயங்கரமான வலி உருவாகும் அப்படின்னு அவனுக்கு சாய்ஸ் கொடுக்கறான். உடனே பாத்தீங்கன்னா நம்ம டெக்கமோட சிஸ்டம் தடுக்கிறா, நீ பண்றது தப்பு, நம்ம டெஸ்ட் பண்ணலாம், ஆனா இந்த அளவுக்கு வந்து பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றா. மனுஷங்க எல்லாருமே வீக்கானவங்க தான். சிலர் வந்து தைரியமா அவன் செத்து போனதை ஒத்துக்கிட்டு சரி ஓகேன்னு இருப்பாங்க, சிலரால முடியாது. நீ அதை வச்சுக்கிட்டு அவங்கள டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு பண்றது தப்பு. உனக்கு மனசாட்சி இருந்தா தானே, நீ மனுஷ பிரிவியா இருந்தா தானே அப்படின்னு டெக்கம் பார்த்து கேட்கறா. உடனே டெக்கம் பாத்தீங்கன்னா அவன் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு நிக்கிறான், எனக்கு எமோஷன் இல்லையா அப்படின்ற மாதிரி. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாருன்னா, வேணுமிட்டே அந்த பையனை உசுப்பெத்துற மாதிரி என்ன சொல்றான்னா, இது மாதிரி என் பொண்டாட்டியை வந்து ஒருத்த கொன்னுட்டான், நான் அவனை கொன்னுட்டேன், அதுக்கப்புறம் என்ன மாதிரி விக்டிம் யாராவது இருந்தாங்களா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கெட்டவங்க எல்லாருமே நான் கொல்ல ஆரம்பிச்சேன், தப்ப தடுக்கிறது என்னோட வேலை இல்ல, தப்பு பண்ணவங்களை கொல்றதுதான் என்னோட வேலை அப்படின்னு அவன் சொல்ல, அந்த பையன் பாத்தீங்கன்னா கோவம் அதிகமாகுது, குத்தத்துக்கு ட்ரை பண்றான். அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா நம்ம டெக்கமோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து அவனை பிடிச்சுக்கிட்டு, வேண்டாம் இது வந்து எள்ளுக்கும் எவனுக்கும் போறது கிடையாது, இதுல வந்து 2 தான் பாசிபிலிட்டி, ஒன்னு ரீஇன்கார்னேஷன், இன்னொன்னு வாய்டு, நீ வந்து இப்ப அவனை குத்துன அப்படின்னா நீ வந்து வாய்டுக்கு போயிடுவ, வாய்டுக்கு போயிட்டனா உன்னோட சோல் எப்பவுமே டார்க்னஸ்ல தான் இருக்கும், ஆனா
நீ இதை நல்ல முடிவு எடுத்த அப்படின்னா உனக்கு ரீஎன்கார்னேஷன் கிடைக்கும், நீ மறுபிறவில உன் தங்கச்சியை மீட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி உண்டு, சோ கோவப்படாத அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அவனும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அமைதியாக பார்க்கறான். அந்த போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா இந்த பையனை ஒன்னும் கோவப்படுத்துற மாதிரி, விக்டிம் இருந்தா தானே நான் தண்டனை கொடுக்க முடியும், அதனாலதான் உன் தங்கச்சியை நான் காப்பாத்தல அப்படின்னு அவர் சொல்ல, உலகம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, உனக்கு ஒண்ணு நல்லதுன்னு தெரியுது, அதை நிரூபிக்கணும் அப்படின்னா நீ தான் அதை கையில எடுத்துக்கணும், நான் எடுத்துக்கிட்டேன், அதால நான் பண்ணது சரி, உனக்கு தைரியம் இல்ல அவ்வளவுதான், உன் தங்கச்சி நடந்தது சரிதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வர அந்த பையனுக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வருது. அவன் கோவத்துல பாத்தீங்கன்னா கத்தியை வச்சு குத்துற உடனே அவருக்கு ரத்தம் கக்கி கொடுமையில துடிக்கிறாரு. அதுக்கிட்டையும் அந்த எபிசோடு முடிகிற மாதிரி வருது. அதுக்கு நம்ம டெக்கமை காட்டுறாங்க. டெக்கமை பாத்தீங்கன்னா நம்ம டெக்கமோட அசிஸ்டன்ட் நெஞ்சிலேயே குத்திட்டு இருக்கா. என்னன்னா, நீ நினைக்கிற மாதிரி மனுஷங்க ஒன்னையோ காம்ப்ளெக்ஸான பிறவியோ அப்படியோ கிடையாது, அவங்க ஒரு சிம்பிளான பிறவிதான். அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தப்பு பண்ணுவாங்க. சிலர் அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும், சிலரால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை வச்சுக்கிட்டு டார்க்னஸை கண்டுபிடிக்கிறேன், சோலை கண்டுபிடிக்கிறேன், நீ பண்றது ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லிப்ட காட்டுறாங்க, ஹெல்ல தான் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருமே ஹெல்லுக்கு தான் போயிருக்கணும். நம்ம டெக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கா இருக்கான். என்னன்னா, அவன் பண்றது சரி அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கும் போது இவன் அசிஸ்டன்ட் பேசுனதை கேட்டு அவனுக்கே ஒரு உறுத்தல், ஒருவேளை நம்ம பண்றது சரியில்லையோ அப்படின்ற மாதிரி எண்ணம். அதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்க. அது வரைக்கும் தேங்க்யூ.